நோம்பு வச்சுட்டு கொய்யா பழத்தை எப்படி பறிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். டே 2 ஆஃப் ரமலான். இன்னைக்கு சஹருக்கு சிங்கிளா இருந்தா நம்ம சிங்கக்குட்டி தான் இருந்தாப்ல. அவர் அப்படியே உள்ள இறக்கிட்டு நியத்தை சொல்லி நோம்பு வச்சுட்டு ஃபஜர் தொழுக வந்தாச்சு. தொழுக முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே கண்ணுலாம் சொக்கிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இது சரிப்பட்டு வராது, தூக்கத்தை போட்டாதான் கரெக்டா இருக்குன்னு வீட்டுக்கு போய் தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கி எந்திரிச்ச உடனே பட்டுன்னு குளிச்சு டக்குன்னு கிளம்பிட்டேன். எங்கடா போறேன்னு கேட்காதீங்க, இன்னைக்கு ஃப்ரைடே. ஜும்மா தொழுக சும்மாவே கலகலன்னு இருக்குதுல, நோம்பு வேற சொல்லவா வேணும். பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்துட்டு அஜரத்து பயான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதைத்தான் கேட்டுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சிட்டு மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நம்ம பள்ளிவாசலே சிட்டிங்க போட்டாச்சு. சரி சும்மா இருந்தா வேலைக்காகாதுன்னு குர்ஆன் எடுத்துட்டு ஓதலான்னு உட்காந்துட்டேன். முன்னெல்லாம் குர்ஆனை பார்த்த உடனே அவ்வளவு ஃபாஸ்டா ஓதுவேன். இப்ப என்ன எழுத்து கூட்டி ஓதிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாவே பழைய மாதிரி குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவேன். அசர் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஒழு செய்யலான்னு போனா இவனுங்க நோம்பு வச்சுட்டு கொய்யா பழத்தை எப்படி பறிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களோட ஒரே அலப்பறையா தான் இருக்கு. அசர் தொழுகையை முடிச்சிட்டு நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வேடிக்கை பார்க்க போயிட்டேன். ஃப்ரெண்டு வாலிபால் ஆட போறேன், கிரவுண்ட்ல இறக்கி விட நண்பான்னு சொன்னா அவன் அப்படியே இறக்கி விட்டுட்டு விளையாடுறத பார்த்துட்டு இருந்தேன். இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு பல்ல வலிக்கிட்டு நோம்பு திறக்க உட்காந்துட்டேன். பிஸ்மில்லான்னு சொல்லி பேரிச்சம்பழத்தை வாயில போட்டு நோம்பு திறந்தாச்சு. அப்புறம் மக்ரிப் தொழுகை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம அம்மா மந்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இசா தொழுகை கிளம்பிட்டேன். இசா முடிச்சிட்டு தராவிக்கும் முடிச்சிட்டு லாஸ்டா வித்ராஜிப்பும் தொழுது முடிச்சிட்டு டே 2 ஆஃப் ரமலான சிறப்பா முடிச்சாச்சு. நாளைக்கு டே 3 ஆஃப் ரமலான்ல சந்திப்போம்.